ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆலு பரோட்டா ரெசிபி வீட்டில் எப்படி நம்ம ஈஸியாக ரெடி பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக போட்ட டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோவில் டின்னருக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெசிபி தான் நம்ம இப்போ வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் வீடியோஸ் அப்டேட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 4-5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வதக்கிறப்பவே நம்ம தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. குட்டி சாப்பிடணும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் மிளகாத்தூள் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கலந்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், வேணும்னா கொஞ்சமாக லெமன் ஒரு 1/2 லெமன் எடுத்து நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மசாலா நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சிக்கலாம். சப்பாத்தி சாஃப்டாக வரணும்னா அதுக்கான டிப்ஸ் நான் ஒன்று சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக கோதுமை மாவு எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் நார்மல் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நல்லா ஹாட் வாட்டர் நீங்கள் ஊற்றி பிசைஞ்சிங்க அப்படின்னா பிசைறப்பே நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறமா அது கூட நெய் கலந்துக்கோங்க. நெய் சேர்ந்து நல்லா நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலும் உங்களுக்கு ஹார்ட் ஆகாமல் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. 10 உருண்டை வருது. அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு மசாலா நல்லா ஆறிடுச்சு இல்லைங்களா, அதுவும் ஒரு 10 உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சப்பாத்தி மாதிரி ரொம்ப தின்னாக தீத்த வேணாம், கொஞ்சம் கெட்டியாகவே தீத்திக்கோங்க. தீத்துனதுக்கப்புறமா இந்த உருண்டையை எடுத்து வச்சு இப்படி நல்லா மடித்து விடுங்க. மடித்து விட்டு லாஸ்ட்டாக வரும் இல்லைங்களா அந்த குமிழ் மாதிரி, அது நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல ஹார்டாக இருக்கும். அதனால் நீங்கள் கையால் லைட்டாக இப்படி முறுக்கி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா மாவு 2 பக்கமும் போட்டு நீங்கள் லைட்டாக சப்பாத்தி கட்டையை வச்சு உருட்டுங்க. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு மசாலாலாம் வெளியில் வந்துடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி மாவு 2 பக்கமும் போட்டு லைட்டாக நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப மெலிசாக வராது, கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கும். இப்போது ஆதிக் பார்த்திங்கன்னா எனக்கும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் மாவு எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கான். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சாலே அவங்க க்ளே மாதிரி அவங்க கேட்டு அந்த சப்பாத்தி மாவு வச்சு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவனுக்கு அந்த கொஞ்சம் மாவு கொடுத்து அவனை பக்கத்தில் உட்கார வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா என்னை அந்த வேலை பண்ண விடவே மாட்டான். ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களையும் நீங்கள் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க. நான் அம்மா இங்கே பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் கொஞ்சம் உட்காந்து பாருங்கள் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்ததாக இது மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் 2 பக்கமும் திருப்பி போடுங்க. எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லை நெய் ஊற்றி நீங்கள் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் இப்போ எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா மாவுலேயும் பார்த்திங்கன்னா பிசைறப்போ நெய் ஊற்றி பிசைஞ்சதுனால எண்ணெய் தான் இப்போ ஊற்றிருக்கேன். 2 பக்கமும் தடவி விட்டு அந்த கார்னரெலாம் நல்லா அமுக்கி விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா புஸ்ஸுன்னு மேலே எழும்பும். இதே மாதிரி நான் திரட்டி வச்சுருக்கேன் எல்லா ஆலு பரோட்டாவையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி தான். இது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட் தயிரை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த காம்பினேஷன் இது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இது ஆரியாவுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நானே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். எப்போவும் ஒரே மாதிரி சமைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி பண்ணி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை, டேக் கேர்.